காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு ஆன்மீக ரீதியான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன தகவல்? ஒரு பிரசித்தி பெற்ற சித்தர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். சித்தர் கோயிலை, அந்த சித்தர் கோயிலை எங்க அமைஞ்சிருக்கு, அவர் பேர் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி என்ற ஊர்ல சிவஞான சித்தர் என்ற கோயில் அமைஞ்சிருக்கு. இவர் பண்டாரனாலதான் இவர் பேர்ல அந்த ஊரு பண்டாரம்பட்டின்ட்டு கூறப்படுகிறது. இப்போ அந்த கோயிலை பத்தி, அந்த சித்தரை பத்தி வரலாற நம்ம பார்ப்போம். குருவே சரணம், திருவடி சரணம். நாம நம்மோடு நம்ம சமகாலத்துல வாழ்ந்த ஜீவ சமாதியான பெரிய மகானை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அப்படி சமாதியான அந்த சித்தர் வாழ்ந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பண்டாரம்பட்டி. அவர் சமாதியான இடம் சிவஞான சித்தர். சாமியினோட பூர்வீகம் திருவண்ணாமலை மாவட்டம். அங்க இருந்து 5 தலைமுறைக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. ஏதோ ஒரு கால சுழற்சியில இடம்பெயர்னால தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்தாங்க. இங்க விவசாயம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டாங்க. சாமியோடி தாத்தாவே சாமியார் தான், சாமியோடி அப்பாவும் சாமியார் தான், ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அப்படி வழி வழியா வர்றதுனாலதான் இவங்களும் சாமியார். அந்த ஊர் பேரு இவங்க பேர்ல தான் அமலைக்கப்படுகிறது, பண்டாரம்பட்டி. அங்க 5 பேர் ஜீவ சமாதி அங்க இருக்கு. அந்த சாமி வழிபட்ட சித்தர் வன்னிய பெருமாள். அந்த ஜீவசமாதி அங்கதான் இருக்கு. இதை பத்தி கதை சொல்லணும்னா இந்த தகவல் பத்தாது. சாமிக்கு முன்னாடியே அங்க ஏகப்பட்ட யோகிகளும் யானைகளும் சமாதி ஆயிருக்காங்க. அது ஒரு சுடுகாடு தான். சாமி அங்க அமர்ந்து அது சீர்மிகு ஸ்தலமாகவும் கோயிலாகவும் சாமி மாத்திருக்காப்ல. முந்தைய காலத்துல மகான்களுடைய முக்கியமாக அடக்கம் செய்யக்கூடிய இடமாக தான் அங்க இருந்தது. பல யோகிகளும் யானைகளும் அங்க அடக்கம் செய்யப்பட்டுள்ளாங்க. அப்படி வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச யானைகள் தான் சாமி தான் 5 பேர். அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல அடக்கமான சாமி பேரு தான் யோகீஸ்வரர். அவருடைய சிஷியர் பேரு தான் அம்பலவாணர். அம்பலவாணர் யோகீஸ்வரர் சாமி அப்பாவுக்கு நட்பு இருந்தது. அதாவது சாமி அப்பா முதல்ல அந்த ஊருக்கு வடக்க ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு. அந்த காளியம்மன் கோயில தான் முத யோக நிலையில போய் அமர்ந்துறாங்க. பல்வேறு வழிகாட்டுதல் பேர்ல தான், தியான நிலையினாலதான் கடைசியில இந்த லிங்கம் கிட்ட அமர்றாங்க. அப்பம்னா கட்டடம் கிடையாது. அதாவது அந்த லிங்கத்தை சுத்தி இளந்த மலை வெட்டி போட்டு பனை ஓலைய வச்சு மூடி இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அமர்ந்து தியான நிலையை மேற்கொள்றாங்க. சாமியினோட ஆரம்ப நிலை மிகவும் வழிகள் நிறைஞ்சது. சாமிகள் ஓயாம சொல்லுவாங்க, நான் ஒரு பிச்சைக்காரன்பா, என்னை படத்த பரமசிவன் வந்தா கூட என் நிலையை கண்டறிய முடியாத இந்த பிச்சைக்காரன் அப்படின்ட்டு. தூத்துக்குடி பண்டாரம்பட்டியில இருக்கும் சிவஞான சித்தரை பத்தி மற்ற தகவல்களை அடுத்த பதிவுல காணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வம்.